ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தோசை ரொம்ப பிடிக்குமா? பட் டயட்டில் இருக்கணுமா? அப்போ இந்த 7 நாள் 7 தோசைன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பாசிப்பயிறு தோசை. பாசிப்பயிரை ஊற வச்சு நல்லா முளை கட்டிட்டு, அதில் ஜீரகம், இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். அதோட சொரக்காவும் பாசிப்பயிரும் சேரும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதை போட்டிருக்க இந்த 7 தோசையுமே நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். இன்னும் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கேரட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக போட்டு நல்லா கலந்துட்டு உப்பு போட்டு குட்டி குட்டியாக அடை மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்கு கூட எதுவுமே வேண்டாம், சைடிஷ் அப்படியே வச்சு ஒரு ஊறுகாய் தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பாசிப்பயிரும் சொரக்காவும் சேரும்போது வெயிட் லாஸ் ரொம்பவே ஈஸி ஆயிரும் உங்களுக்கு. ரொம்ப எவ்வளோ சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒரு 4-5 தோசை சாப்பிட்டா கூட உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. ஸோ பாசிப்பயிறு தோசை ரெடி. நெக்ஸ்ட்டு ராகி அடை. ராகியை பற்றி இது பெனிஃபிட் சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ நல்லது அது வெயிட் லாஸ்க்கு. அதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ராகி மாவு போட்டுக்கலாம். அதோட வெங்காயம், கேரட், நிறைய கொத்தமல்லி, ஜீரகம், கொஞ்சமாக பச்சை மிளகா, பெருங்காயம் போட்டு நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு உங்களுக்கு இதை அடையாகவும் பண்ணி சாப்பிட்லாம், தோசையாகவும் பண்ணி சாப்பிட்லாம். இது வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் முழுசாக இருக்கிறதுனால தோசை மாதிரி கொஞ்சம் பண்ண வராது. அதனால் இந்த மாதிரி வாழை இலையில் போட்டு தட்டி அடை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தோசையாக பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம், கேரட்லாம் வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ராகி தோசை ரெடி. அதுக்கு சைடிஷ் காரசாரமாக ஒரு கார சட்னி பண்ணிக்கலாம். இப்போ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு கார்ன் ஃப்ளிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது கான்டினென்டல் டிஷ். இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், மெயின் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் போட்டுக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஆனியன், அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். கார்ன் நிறையா போட்டுக்கலாம். கொஞ்சமாக 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதோட சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பெரி பெரி மசாலா போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லாட்டி மேகி மசாலா போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதையுமே குட்டி குட்டியாக இதில் தோசை தவாவில் போட்டு அடை மாதிரியோ தோசை மாதிரியோ போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி முழுசாக இருக்கிறது பிடிக்கல, அந்த தோசையிலலாம் அப்படி இருக்கிறது பிடிக்கலன்னா கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு தடவை மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா இதாகிரும், குட்டி குட்டி பீஸ் ஆகிரும். அதாவது தோசை மாவோட கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அடையாக சாப்பிட்றதா கூட சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கோதுமை அடை இது. ஸோ 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இல்லை நான் காலிஃப்ளவர் கூட போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால. வெங்காயம், காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கோஸ், கொத்தமல்லி எவ்வளோ காய் வேணாலும் போட்டுக்கலாம். பட்டாணி அந்த மாதிரி. கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சம் தனியா பவுடர், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதுவுமே இந்த மாதிரி அடை மாதிரி குட்டி குட்டியாக தட்டி எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி டைரெக்டாக தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். அதெல்லாம் இல்லாட்டி வாழை இலையில், பட்டர் பேப்பரில் இதில் வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ணணுன்லாம் கிடையாது. ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த முழுசாக இருக்க பிடிக்கலான ஒரு தடவை ஓட்டிக்கோங்க மிக்சியில். அந்த பாங்க ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மில்லட்ஸ் அடைன்னு சொல்லுவாங்க, சிறுதானிய அடை மாதிரி. அது எல்லா இதுவுமே போட்டுக்கலாம். வரகு அரிசி மாவு, கேப்ப அரிசி, என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அந்த இதெல்லாம் மில்லட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இல்லை அதே மாதிரி வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஜீரகம், சாட் மசாலா எல்லாமே போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு ராகி மாவு, 2 ஸ்பூனு கடல மாவு, அதான் கடலை மாவு பேசன், 2 ஸ்பூனு கோதுமை மாவு. இல்லை உங்களுக்கு அதான் சொன்னேன், வரகரிசி மாவு, அப்புறம் தினை அரிசி இதெல்லாம் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா சில இடத்துலலாம் கிடைக்கும் அது. அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு 3 போட்டுக்குங்க போதும்.
நம்ம குட்டி குட்டியாக அடை வார்த்து சாப்பிட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் பன்னீர் போடுங்க. ஸோ ஹை ப்ரோட்டீன் தோசை இது. பசிக்கவே பசிக்காது. அந்த 3 சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு 4, 5 ஹவர்ஸ் பசிக்காது. அந்த அளவுக்கு ஃபுல் வெஜிடபிள்ஸ், பன்னீர் எல்லாமே இருக்கிறதுனால, இந்த தோசை வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே இதாகும். ஃபில்லிங்கா இருக்கும் வயிறு. ரொம்ப நேரம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ராகி தோசை. அதாவது ராகி அடை ஃபஸ்ட்டு சொன்னது. இது வந்து தோசை. இது ராகி மாவு. கொஞ்சமாக அதில் ரவையும், ஜவ்வரிசியும் கலந்துருப்பேன். ஜவ்வரிசியும் அடையும் போட்டு ஊற வச்சுட்டு ராகி மாவோட கலந்துருப்பேன். இதுவும் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம நார்மலாக கல் தோசை, இந்த மாதிரி கல் தோசை கூட போட்டிருக்கேன் இதில். ஸோ ராகி அடை இதெல்லாம் பிடிக்காதுன்னு நம்ம கல் தோசை மாதிரி சாஃப்டாக கிறிஸ்பியாக வாத்து கூட சாப்பிட்லாம். இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ராகி மாவு 2 கப்பு, 1 கப்பு ரவை, ஒரு 1/2 கப்பு ஜவ்வரிசி. அதுதான் அதோட மெஷர்மெண்ட்டு. ஜவ்வரிசியை மட்டும் ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா உடனே அது வாத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அங்கே கல் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ ராகி தோசை ரெடி. ஸோ தோசை லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த 7 தோசை ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டயட்னாலுமே எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்க, 2 இட்லி சாப்பிட்ணும், சப்பாத்தி சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் சாப்பிட்றதுக்கு இருக்குது. டேஸ்டியாக ரொம்ப நல்லாவே வயிறு ஃபில்லிங்காக சாப்பிட்றதுக்கு நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஒரு 7 டயட் இதுன்னு சொல்லி 7 டேஸ் 7 டயட் ஐட்டம் சொல்லி போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இது வந்து ரவா ரொட்டி. இதே மாதிரி ரவை 2 கப்பு எடுத்துக்கிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்குங்க. இதுக்கு ஒரு தனியாக ஒரு சட்னிமாக அரைக்கணும். பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சி அதோடு கலந்துக்குங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவா ரொட்டி. இதோட 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி இதில் இலையில தட்டியோ இல்லை டேரெக்டாக நீங்கள் கல்லுலேயே கூட தட்டிக்கலாம், உங்கள் இஷ்டம். பட்டர் பேப்பரில் எதுலேயும் தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு எந்த சட்னி வேணாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ டெய்லி ஒரு தோசை பண்ணி சாப்பிட்றலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.